கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தீமைகள் நமக்கு வந்தாலும் நம்முடைய தேவன் அதை நன்மையாக நமக்கு மாற்றுகிறார். யோசேப்பின் வாழ்க்கையிலே தீமை வந்தது, அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இழப்புகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய தோல்விகள் என்று நாம் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு காணப்படலாம். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். நன்மையான எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். தீமைகளையும் அவர் நமக்கு நன்மையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகளை நன்மையாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you.